இந்தியாவில் 2024 மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற்றது. மொத்தமுள்ள 543 பாராளுமன்ற தொகுதிகளில் 290 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முன்னணியில் உள்ளது. இந்திய கூட்டணி 235 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. ஆட்சி அமைக்க 273 இடங்கள் தேவைப்படும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் கூட்டணி ஆட்சி அமையவே வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் திராவிடர் முன்னேற்ற கழக கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் பணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பிரதமர் மோடி அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். செபட்டேலி வயநாடு தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க மக்கள் வாய்ப்பு கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் தொடர்ந்து 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்திய வரலாற்றில் இது ஒரு வரலாற்று சாதனை. இந்த பாசத்திற்காக மக்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் செய்த நல்ல பணிகளை தொடர்வோம் என உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.